ஹலோ எவ்ரிவான். வெல்கம் டூ வெப் டெவ் யூட்டில். ஸோ இந்த வீடியோல நம்ம இந்த ஃபார்ம்ஸ்ல இருக்கக்கூடிய பேலன்ஸ் டாபிக்கான ஃபார்ம் வேலிடேஷன் பார்ட் தான் பார்க்க போறோம். ஃபார்ம் வேலிடேஷன் அப்படின்றது இப்ப இந்த இடத்துல நான் யூசர் நேம் குடுத்துட்டு பாஸ்வேர்ட், கமெண்ட்ஸ் இந்த எதுவுமே நான் செலக்ட் பண்ணல. ஜஸ்ட் சப்மிட் குடுக்குறேன். இதுவும் எனக்கு வந்து சப்மிட் ஆயிடுச்சு. ஆனா, நம்ம ஒரு அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்றோம்னா, அந்த இடத்துல வந்து யூசர் நேம் வந்து மேண்டட்டரி, பாஸ்வேர்டும் மேண்டட்டரி. அதுக்கப்புறம் கன்ஃபர்ம் பாஸ்வேர்ட் அப்படின்றது இருக்கும். இல்ல ஆல்டர்னேட்டிவ் இமெயில் அந்த மாரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் மேண்டட்டரி ஆப்ஷன்ஸ். அப்ப அதெல்லாம் அவங்க வந்து கண்டிப்பா வந்து செலக்ட் பண்ணியே ஆகணும் இல்லையா? அப்ப அதுக்கு அவங்க என்ன பண்ணணும்னா, இது எல்லாத்தையும் அவங்களால செலக்ட் பண்ணா தான் இத சப்மிட் பண்ண முடியும் அப்டின்ற ஒரு ஆப்ஷன் அவங்களுக்கு காமிக்கணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா, ரெக்வயர்ட் அப்டின்ற ஒரு ஆட்ரிபியூட் வந்து இருக்கு. அத வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இதுல ரெக்வயர்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா? இத வந்து நம்ம குடுக்கலாம். இப்ப நான் இதே மாரி யூசர் நேம் குடுத்துட்டு, நான் வந்து இத சப்மிட் பண்றேன். சப்மிட் பண்ணும்போது, "ப்ளீஸ் ஃபில் அவுட் திஸ் ஃபார்ம்" அப்படின்ட்டு எனக்கு வருது. ஸோ இதுதான் வந்து இந்த ரெக்வயர்ட்க்கான வொர்க். அது இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம ஃபில் பண்ணல. அது மேண்டட்டரின்னு சொல்லி அத ஃபில் பண்ணலன்னா, அது சப்மிட் ஆக விடாது. ஸோ அதுதான் வந்து இதுல நம்ம பார்க்குற ஃபர்ஸ்ட் இது ஃபார்ம் வேலிடேஷன்ல. ஸோ அடுத்தது என்னன்னா, இப்ப வந்து ஒரு டேட் டைப் வந்து நம்ம குடுக்குறோம். இன்புட்ல இந்த ஃபார்ம்ல என்ன என்ன பண்ணலாம்? ஸோ இந்த இடத்துல வந்து குடுத்துக்கலாம். ஸோ இன்புட்ல என்ன பண்ணலாம்? டேட் அப்டின்ட்டு நம்ம வந்து குடுத்துக்கலாம். ஸோ இதுல டேட் என்ன பண்ணலாம்? இந்த மாரி நம்மளுக்கு செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாரி இயர், மந்த் இது எல்லாமே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல வந்து எனக்கு டேட், அதுக்கப்புறமா வந்து டைம் அப்டின்ற மாரி இருக்கு. ஸோ இந்த டேட் அண்ட் டைம் அப்டின்றது ஓகே. ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரௌசர்ல இத வந்து வியூ பண்ணலாம். அண்ட் டேட் டைம் மாதிரியே நம்மளுக்கு டேட் டைம் லோக்கல் அப்படின்றது வந்து இருக்கு. ஸோ இந்த டேட் டைம் லோக்கல் அப்படின்றது இப்ப வந்து கரண்ட்டா என்ன டைம் அப்படின்ற மாரி, இப்ப என்ன டேட், இப்ப என்ன டைம் அப்படின்ற மாரி அததான் இது வந்து டிஃபால்ட் வேல்யூவா வந்து இது வச்சிருக்கும். ஸோ இப்ப டுடே அப்படின்ற மாரி, இல்ல கிளியர் அப்படின்னு குடுத்துட்டா இது வந்து நம்மளுக்கு கிளியர் ஆயிரும். இல்ல இந்த மாரி ஒரு டேட்டு, டைம் இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்னா செலக்ட் பண்ணிக்கலாம். இதே மாரி ஸோ இது வந்து லோக்கல் அப்படின்றது வந்து இன்னைக்கான டேட் அண்ட் டைம் வந்து இருக்கிறது. இப்போ இதுல இந்த மாரி டேட், டைம் இந்த மாதிரியான டேட்டாஸ்லாம் நம்ம பாஸ்வேர்ட், யூசர் நேம் இதெல்லாம் வாங்கணும். இப்ப வந்து இமெயில் வந்து வாங்குறதுக்கு இதே மாதிரி இன்புட் டைப்ல நம்ம வந்து இமெயில் அப்படின்ற மாரி நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ இந்த இமெயில் டைப் குடுக்கும்போது, இப்ப எனக்கு இந்த இடத்துல ஒரு இன்புட் ஃபீல்ட் எனக்கு ஒண்ணு வந்திருக்கு இல்லையா? இப்ப இந்த இன்புட் ஃபீல்ட்ல நான் வந்து ஜஸ்ட் ஹலோ அப்படின்ற மாரி ஒரு டெக்ஸ்ட்ட மட்டும் என்டர் பண்ணி சப்மிட் குடுக்குறேன். எனக்கு இந்த இடத்துல பாஸ்வேர்ட் கேட்குது. ஓகே பாஸ்வேர்டும் குடுத்தாச்சு. இப்ப சப்மிட் குடுக்குறேன். இப்ப எனக்கு இங்க என்ன காமிக்குதுன்னா, ப்ளீஸ் இன்க்ளூட் அன் இந்த இமெயில் அட்ரஸ் அப்படின்ற மாரி காமிக்குது. அப்ப இமெயில் அட்ரஸ்ல வந்து @gmail.com இல்ல @outlook.com, @microsoft அந்த மாரி நம்ம வந்து ஒரு அப்படின்றத யூஸ் பண்ணி அடுத்த அந்த டொமைன் வந்து நம்ம குடுப்போம் இல்லையா? அப்ப இந்த இமெயில் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒண்ணு காமிக்குது. இப்ப நான் ஒரு வேளை இங்க இதுக்கு பதிலா இன்புட்ல URL அப்படின்றத வந்து குடுக்குறேன். ஸோ இந்த இடம் எனக்கு வந்து இது என்னது? URL இல்லையா? இது வந்து எனக்கு இமெயில். இப்போ இந்த இமேஜ நான் என்ன பண்றேன்னா, ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்ப இந்த இடத்துல இந்த URLல நான் அதே மாரி இது வந்து எனக்கு வந்து மேண்டட்டரி. இத வந்து குடுத்துட்டு நான் சப்மிட் பண்றேன். ப்ளீஸ் என்டர் URL அப்படின்ற மாரி எனக்கு வந்து காமிக்கும். நான் என்டர் பண்ணலன்னா எனக்கு வந்து அது கேட்காது. ஆனா நான் என்டர் பண்ணும்போது, அத நான் கரெக்ட்டா வந்து என்டர் பண்ணணும். இப்ப வந்து www.google.com இந்த மாரி நான் வந்து குடுக்குறேன். இப்போ இத குடுத்துட்டு, இத குடுத்தாலும் எனக்கு என்டர் URLன்னு காமிக்குது. ஸோ URL அப்படின்றது அந்த HTTPS அந்த மாரி நம்ம வந்து குடுப்போம் இல்லையா? இப்போ இத வேணா நம்ம காப்பி பண்ணி குடுத்து பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த மாரி நம்ம அந்த HTTPS அத வந்து அந்த URL இருக்கு இல்லையா? ஸோ ஒரு வெப்சைட்டோடைய அந்த டொமைன் www.com அந்த மாரி குடுக்காம, அதோடைய URL வந்து நம்ம குடுக்கும்போது, இந்த URL வந்து என்ன பண்ணுதுன்னா, ஃபீல்ட் அக்செப்ட் பண்ணிக்குது. இப்ப இதுல வந்து நம்ம Googleல வந்து நம்மளுக்கு சர்ச் அப்படின்றது வந்து இருக்கும் இல்லையா? ஸோ அது வந்து Google சர்ச் அப்படின்ற மாரி இருக்கும் இல்லையா? இப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இன்புட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா, இதுல சர்ச் அப்படின்றத வந்து இப்போ இதுல நம்ம இந்த இடத்துல வந்து
ஹலோ அப்படின்ற மாரி குடுத்துக்கலாம். இத வந்து இந்த இடத்துலயே வந்து கிளியர் பண்றதுக்கான சிம்பல் வந்து நம்மளுக்கு காமிக்குது. அப்போ உங்க வெப்சைட்ல இருக்க ஏதோ ஒரு டேட்டாவ நீங்க வந்து சர்ச் பண்ணணும் அப்படின்னா, இந்த சர்ச் டைப்ல வந்து சர்ச் அப்படின்றத வந்து குடுத்துக்கலாம். ஸோ HTML5ல வந்து நம்ம இன்புட் யூஸ் பண்ணியே வந்து இந்த சர்ச்ச வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனா ஓல்டர் ப்ரௌசர் வந்து என்ன பண்ணும்னா, இத வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் மாரி தான் இத வந்து ட்ரீட் பண்ணும். இப்போ இருக்கக்கூடிய இந்த ரீசென்ட்டா இருக்கக்கூடிய இந்த ப்ரௌசர்ஸ் எல்லாத்துலயுமே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து மேக்ல வந்து சஃபாரி எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, இதே மாதிரி இதுல எப்படி நம்மளுக்கு இந்த மாரி ஒரு கிளியர் ஆப்ஷன் காமிக்குது இல்லையா? இதே மாதிரியே வந்து நம்மளுக்கு காமிக்கும். அண்ட் இதோடைய இந்த கார்னர் எல்லாமே வந்து அதுல ரவுண்டட் கார்னர்ஸ் இந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ அந்த மாரி யூ யூசருடைய ஆக்சஸிபிலிட்டி, ரீடபிலிட்டி எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுதுன்னா, இப்ப இருக்கக்கூடிய ப்ரௌசர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ற மாரியான ஃபீச்சர்ஸ் வந்து இந்த HTML5ல வந்து இருக்கு. ஸோ இந்த ஃபீச்சர் வந்து நம்மளுக்கு ஓல்டர் ப்ரௌசர்ல வந்து எப்படி இருக்கும்னா, ஜஸ்ட் இது வந்து ஒரு சிங்கிள் டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்ற மாரி தான் அது வந்து ட்ரீட் பண்ணும். லேட்டஸ்ட் ப்ரௌசரா இருந்துச்சுன்னா, இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே இத வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். இப்போ இதுல நம்மளுக்கு இன்னொரு இம்பார்ட்டன்ட்டான ஆட்ரிபியூட் என்னன்னா, பிளேஸ் ஹோல்டர் அப்படின்றது. ஸோ இந்த பிளேஸ் ஹோல்டர் அப்படின்றது வந்து, இப்ப இந்த பிளேஸ் ஹோல்டர்ல நான் சர்ச் அப்படின்னு ஒரு வேல்யூ குடுத்துருக்கேன். இப்ப எனக்கு இந்த இடத்துல என்னன்னா, நான் இந்த டைப் பண்ணும்போது எனக்கு அது மறைஞ்சிருது. ஆனா இந்த இடத்துல சர்ச் அப்படின்றது வந்து இருக்கு. அது என்னன்னா, நான் இந்த மாரி தனியா ஒரு இது நேம் வந்து குடுக்கறது சம்டைம்ஸ் வந்து அது எப்படின்னா டிஃபிகல்ட்டா இருக்கலாம். அதுக்காக இன்னுமே வந்து ரீடபிலிட்டி அதாவது யூசருக்கு பார்த்த உடனே ஓகே இது வந்து சர்ச் பண்றது. இது வந்து என்னன்னா இமெயில் குடுக்கறது அப்படின்ற மாரி நம்ம வந்து குடுக்கறது. ஸோ என்டர் யுவர் இமெயில் அப்படின்றத வந்து இந்த இமெயில்ல பிளேஸ் ஹோல்டர்ல நம்ம வந்து குடுத்துக்கலாம். என்டர் யுவர் இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து குடுத்துக்கலாம். அடுத்தது யுஆர்எல்க்கும் அதே மாரி தான். என்டர் யுவர் யுஆர்எல் இந்த மாரி குடுக்கறது. ஸோ இது என்னன்னு சொல்லுவோம்னா, பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அது இன்னும் வந்து பெட்டர் ரீடபிலிட்டிக்காக. இப்ப இந்த மாரி ஃபார்ம்ஸ்லாம் நம்ம வந்து நெறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஸோ எங்கெங்க அப்படின்னா, லாகின் ஃபார்மா இருக்கலாம், இல்ல சைன் அப் ஃபார்மா இருக்கலாம், அக்கவுண்ட் கிரியேட் பண்றது, இல்ல ஃபீட்பேக் ஃபார்ம், நியூஸ் லெட்டருக்காக சைன் அப் பண்ற ஃபார்ம்ஸ். ஸோ இந்த மாரியான இடத்துல வந்து இத நம்ம யூஸ் பண்ணலாம். இதுதான் ஃபார்ம்ஸ் உடைய யூசேஜ். இப்போ இந்த ஃபார்ம்ஸ் அப்படின்றதுடைய பேசிக்கான எல்லா ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் டாக்ஸ் இதுல என்னென்ன யூஸ் பண்ணுவோமோ, அது எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ, இதுல நெறைய ஃபார்ம் எலமெண்ட்ஸ் வந்து என்னன்னா, HTML5 ஸோ, HTMLஓட லேட்டஸ்ட் வெர்ஷன்ல வந்து இருக்கிறது தான். இப்போ HTML உடைய ஃபார்ம் எப்படி HTMLல ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்றது? அத வேலிடேட் பண்றது எப்படி? ஸோ, வேலிடேஷன் அப்படின்றது ஒண்ணும் இல்ல. ஃபார்ம்ல இருக்க இந்த மாரி இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம கரெக்ட்டா என்டர் பண்ணிட்டோமா அப்படின்றது தான். இதுல இந்த ஃபார்ம் வேலிடேஷன் அப்படின்றது. இப்போ இந்த HTML டிஃபரெண்ட் வெர்ஷன்ஸ் வந்து மாறுது இல்லையா? அப்ப வந்து நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நெறைய எலிமெண்ட்ஸ், டாக்ஸ் எல்லாமே வந்து டிஃபரெண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கும். அண்ட் டிஃபரெண்ட் டாக்ஸ் இருக்கும். டிஃபரெண்ட் பர்ப்பஸ் வந்து இருக்கும். இப்போ இதுவரைக்கும் நம்ம வந்து என்னன்னா, இம்பார்ட்டன்ட்டான டாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டோம். அது எப்படி வந்து குரூப் பண்றது அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தோம். என்னென்ன அடிஷனல் டாக்ஸ் வந்து இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இப்போ இதுல நம்ம ஸ்டார்ட்டிங்ல ஒண்ணு பார்த்திருப்போம். இந்த மெட்டா அப்படின்ற ஒரு டாக் வந்து பார்த்திருப்போம். ஸோ, இதுல வந்து அடுத்தது கமெண்ட் பண்றது வந்து எப்படின்னு பார்த்தோம். ஸோ, விஎஸ் கோட்ல நார்மலா இந்த கண்ட்ரோல் ஸ்லாஷ் குடுத்தோம்னா, இந்த மாரி வந்து கமெண்ட் பண்ணும் இல்லையா? இப்போ இதுதான் வந்து கமெண்ட் லைன் அப்படின்றது. இதுக்குள்ள நீங்க குடுக்குறது எல்லாமே ப்ரௌசர் ரீட் பண்ணாது. ஸோ, இது வந்து கமெண்ட் லைன் அப்படின்றது. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, மெட்டா அப்படின்ற ஒரு டாக் வந்து நம்ம முன்னாடி பார்த்திருப்போம். அடுத்தது வந்து இதுலயே வந்து ஃப்ரேம்ஸ் அப்படின்ற மாரி ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ, அது என்னென்ன அப்படின்ட்டு பார்க்கலாம் இப்போ. ஓகே. இப்ப இதுல வந்து இந்த மெட்டா அப்படின்றது பேசிக்கா நம்மளோட ஹெட்குள்ள வந்து இருக்கும். HTMLல ஹெட், பாடி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஹெட்ல வந்து இந்த லிங்க், டைட்டில் இதெல்லாம் பார்த்தோம். அண்ட் இதுக்குள்ள இருக்கிறது தான் இந்த மெட்டா அப்படின்றது. ஸோ இந்த மெட்டா அப்படின்ற டாக் வந்து பேசிக்கா ஒரு வெப் பேஜோட இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம குடுக்கறதுக்கு தான் இந்த மெட்டா டாக் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்ப இந்த மெட்டா டாக் வந்து யூசர்ஸ்க்கு வந்து விசிபிளா வந்து இருக்காது. ஆனா இதுல நெறைய பர்ப்பஸ் இருக்கு. இப்போ இதுல எந்த மாரியான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இதுல இருக்கும் அப்டின்னா, சர்ச் என்ஜின்க்கு SEO அப்டின்னு சொல்லுவோம். அதாவது சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்டின்னு சொல்லுவோம். சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் என்னன்னா, நம்மளோட வெப் பேஜ் வந்து ஒரு பர்ட்டிகுலர் கீவேர்ட் என்டர் பண்றாங்கன்னா, நம்மளோட வெப் பேஜ் வந்து டாப்ல லிஸ்ட் ஆகுறது. அந்த மாரி சர்ச் என்ஜின்க்கு நம்ம பேஜ பத்தி வந்து சொல்றது. அண்ட் இந்த பேஜ வந்து யாரு கிரியேட் பண்ணது? இதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இந்த வெப்சைட் வந்து இதுக்கப்புறம் வொர்க் ஆகாம இருக்கணும். அந்த மாரி ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கா? அந்த மாரியான டீட்டெயில்ஸ சொல்றது தான் இந்த மெட்டா டாக்கோட வொர்க். இது ஆக்சுவலி வந்து இந்த மெட்டா அப்படின்றது ஒரு எம்ப்டி எலிமெண்ட் தான். இதுக்கு வந்து ஒரு குளோசிங் டாக் கிடையாது. ஜஸ்ட் இந்த மாரி ஒரு ஓப்பனிங் டாக் தான் இருக்கும். இது வந்து அப்ப இன்ஃபர்மேஷன் எல்லாம் எங்க யூஸ் ப
அதாவது இன்ஃபர்மேஷன் எல்லாம் அது எப்படி பாஸ் பண்ணும்னா, இதுக்குள்ள வந்து ஆட்ரிபியூட்ஸ் மூலியமா தான். இப்ப டைட்டில் டாக்க பார்த்தீங்கன்னா, இதுல இருக்க இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் வெப் பேஜ் அப்படின்றது. இதுக்கு ஓப்பனிங் டாக், குளோசிங் டாக்குக்கு நடுவுல குடுக்கணும். ஆனா மெட்டா டாக்க பொறுத்தவரைக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனையுமே நம்ம வந்து ஆட்ரிபியூட்ஸ் வழியா தான் வந்து குடுப்போம். இப்ப பேசிக்கா இதுல வந்து இப்போ ஃபர்ஸ்ட் இது வந்து என்னன்னா, நம்ம நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த நேம் அப்படின்றது வந்து நம்ம நார்மலா வந்து இதுல ஐடென்டிஃபை பண்றதுக்கு அந்த மாரி நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே தான் வந்து இங்கேயும். இப்ப இந்த நேம் அப்படின்றது வந்து இந்த இடத்துல எத டினோட் பண்ணுதுன்னா, இந்த வெப் பேஜ்ல இந்த மெட்டா அப்படின்ற எலமெண்ட்ட யூஸ் பண்ணி, நம்ம என்ன ஒரு பர்ட்டிகுலர் என்ன ஒரு இன்டென்ஷன்க்காக வந்து இத யூஸ் பண்றோம் அப்படின்றது தான் இந்த நேம் அப்படின்றது இந்த இடத்துல குடுக்குது. இப்போ இந்த நேம்ல ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கலாம். இப்போ இந்த மெட்டா டாக்கோடைய இன்டென்ஷன் என்னன்னா, ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து புரொவைட் பண்றது தான் இதோடைய இன்டென்ஷன். இப்ப இந்த மெட்டா டாக் மூலியமா நம்ம வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து குடுக்க போறோம். ஸோ, அதுக்காக இந்த நேம் அப்படின்றத யூஸ் பண்ணி, ஸோ அது என்ன பர்ப்பஸ் அப்படின்றத இங்க ஸ்பெசிஃபை பண்ணிட்டு, அண்ட் நம்ம என்ன கன்டென்ட்ட வந்து டிஸ்கிரிப்ஷனா குடுக்க போறோம் அப்படின்றத இங்க வந்து குடுத்துக்கலாம். இப்ப இது வந்து நம்மளுக்கு இந்த மாரி வெப் பேஜ்ல எந்த ஒரு இடத்துலயுமே இது நம்மளுக்கு காமிக்காது. ஆனா, இப்ப நீங்க ஒரு வெப் பேஜ்ல போய் சர்ச் பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு டைட்டில் காமிக்கும். அதாவது உங்களுக்கு மல்டிபிள் வெப் பேஜஸ் அடுத்தடுத்து இருக்கும். ஸோ, ஃபர்ஸ்ட்டு ஒரு வெப் பேஜ் இருக்கும். கீழ கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷன் டெக்ஸ்ட் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த கன்டென்ட்ட குடுக்கறதுக்கு தான் இந்த கன்டென்ட் அப்படின்றத வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்ப இதுக்குள்ள வந்து திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் இந்த மாரி நம்ம என்ன குடுத்தாலுமே இந்த இடத்துல நம்மளுக்கு லிஸ்ட் ஆகாது. ஆனா இந்த வெப்சைட்ட ஹோஸ்ட் பண்ணும்போது, இந்த வெப்சைட் அதோட நேம் அண்ட் கீழ வந்து இந்த கான்டென்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து என்ன ஆகும்னா நம்மளுக்கு வரும். ஸோ இதுதான் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றது. இது மேக்ஸிமம் 155 கேரக்டர்ஸ் வந்து என்ன ஆகும்னா, இது சப்போர்ட் பண்ணும். அண்ட் இது வந்து இப்ப சர்ச் என்ஜின்ல வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட் வந்து சர்ச் பண்றோம் அப்படின்னா, அப்போ அது வந்து இந்த நம்மளோட கன்டென்ட் கூட ஒரு வேள ஏதாச்சும் ஒரு வேர்ட் மேட்ச் ஆச்சுன்னா, அப்ப நம்ம வெப்சைட்டையும் இது என்ன பண்ணும்னா, யூசருக்கு வந்து காமிக்கும். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, கீவேர்ட்ஸ் அப்படின்றது. இப்போ இந்த மெட்டால நம்ம நேம் யூஸ் பண்ணி இதோட டிஸ்கிரிப்ஷன் குடுத்தோம் இல்லையா? அதே மாரி இந்த மெட்டா டாட் ஓகே. சாரி இது வந்து கிளாஸ் நம்ம ஸ்பெசிஃபை பண்றதுக்காக டாட் யூஸ் பண்றது. ஜஸ்ட் இந்த மெட்டா டாக் குடுத்துட்டு, உள்ள வந்து நேம் அப்படின்ற ஆட்ரிபியூட் குடுத்துட்டு, இப்ப இதுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம்னா, கீவேர்ட்ஸ் வந்து குடுக்க போறோம். ஸோ இந்த கீவேர்ட்ஸ் அப்படின்ற வேல்யூ மூலியமா, நம்ம என்னென்ன கீவேர்ட்லாம் வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாமோ, அதெல்லாம் இந்த இடத்துல குடுக்கலாம். இப்ப இந்த இடத்துல வந்து கான்டென்ட் அப்படின்னு குடுத்துட்டு, இந்த இடத்துல என்னென்ன கீவேர்ட் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் அப்படின்றது ஒரு கீவேர்டா வச்சுக்கலாம். வெப் அப்படின்றது ஒரு இது. அடுத்தது வந்து பேஜ் அப்படின்றது ஒரு கீவேர்ட். ஸோ இந்த மாரி செப்பரேட் பண்ணி நம்ம இது எல்லாமே குடுத்துக்கலாம். அடுத்தது வந்து ரோபோட்ஸ் அப்படின்ற மாரி ஒண்ணு இருக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம நேம் வந்து கீவேர்ட்ன்னு குடுத்துருக்கோம் இல்லையா? இதே மாரி நேம்ல என்ன பண்ண போறோம்னா ஓகே. இத டாக் இதுக்குள்ள வந்து நேம்ல ரோபோட்ஸ் அப்படின்ற மாரி குடுக்குறோம். ஸோ இது என்ன அப்படின்னா, இப்ப சர்ச் என்ஜின்க்கு வந்து ஒரு வெப் பேஜ அதாவது நம்ம கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த வெப் பேஜ வந்து சர்ச் என்ஜின் அதாவது சர்ச் ஆகும்போது இத டிஸ்ப்ளே பண்ணணுமா? வேண்டாமா? அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் ரிசல்ட்ல இத காமிக்கணுமா? வேண்டாமா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம். இப்ப வந்து இதுல நம்மள என்ன பண்ணலாம்னா, நோ ஃபாலோ அப்படின்றது வந்து ஒண்ணு இருக்கு. ஒரு வேள இப்ப இந்த நோ இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுல ஒரு வேல்யூ குடுத்தோம்னா, ஸோ இதுல நம்ம என்ன பண்ணலாம்னா, கன்டென்ட்ல போயிட்டு ஓகே. இது வந்து நம்ம இதுக்குள்ள குடுத்துட்டோம். ஓகே. ஸோ இந்த கன்டென்ட்குள்ள நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, வேல்யூவ நோ இண்டெக்ஸ் அப்டின்னு சொல்லிட்டு குடுக்கலாம். ஸோ இந்த நோ இண்டெக்ஸ் வந்து எதுக்குன்னா, இந்த பேஜ் வந்து ஆட் ஆகக்கூடாது அப்டின்னா இத குடுக்கலாம். அண்ட் நோ ஃபாலோ அப்டின்ற இன்னொன்னு இருக்கு. நோ இண்டெக்ஸ்னா ஆட் ஆகாது. நோ ஃபாலோ அப்டின்றது இருக்கு. ஸோ இந்த நோ ஃபாலோவ யூஸ் பண்ணி சர்ச் என்ஜின்ஸ் வந்து அதோடைய ரிசல்ட்க்கு வந்து இத ஆட் பண்ணும். ஆனா, எந்தெந்த பேஜ்லாம் இது கூட லிங்க் ஆகுதோ அதெல்லாம் இத ஆட் பண்ணாது. ஜஸ்ட் இப்ப இது கூடவே நம்ம வந்து வேற நெறைய பேஜஸ்லாம் லிங்க் பண்ணியிருக்கோம்னா, அந்த பேஜஸ் எல்லாத்தையும் இது வந்து காமிக்காது. இப்ப இது கூட ஹோம் அப்டின்னு இருக்கு. கான்டாக்ட், ஹெல்ப் இதெல்லாம் அதுக்கு காமிக்காது. இந்த மெயின் பேஜ் என்னவோ, அந்த பேஜ அந்த சர்ச் என்ஜின்ல சர்ச் பண்றப்போ நம்மளுக்கு வந்து காமிக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, இதுல வந்து நம்ம நேம் இதுல ரோபோட்ஸ்ன்னு குடுத்துருக்கோம் இல்லையா? இது வந்து இதுல சர்ச் என்ஜின்ல வந்து இது லிஸ்ட் ஆகணுமா? வேண்டாமான்னு. ஸோ இதுதான் வந்து பேசிக்கா இந்த மெட்டா டாக் உடைய வொர்க்.
நெக்ஸ்ட் வீடியோல வந்து இதுல இருக்கக்கூடிய மெட்டா டாக்ஸ் வந்து இவ்ளோதான். மெட்டா டாக்ஸ் எதுக்காக யூஸ் பண்றோம்? அதுல என்னென்ன வேல்யூஸ் இருக்கு? என்னென்ன அட்ரிபியூட்ஸ் இருக்கு? அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். அண்ட் பேசிக்கா நம்ம பாடிக்குள்ள யூஸ் பண்ணக்கூடிய டாக்ஸ்ல 2 இம்பார்ட்டன்ட்டான அட்ரிபியூட்ஸ் வந்து இருக்கு. அண்ட் ஐ ஃப்ரேம்ஸ்னா என்ன? அப்படின்றது, வீடியோ, ஆடியோ வந்து எப்படி ஆட் பண்றது? அது எல்லாத்தையும் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல கன்டின்யூ பண்ணலாம். தேங்க் யூ.